மீனராசி. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு 4ல் இருக்காருங்க. 4ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும்போது, தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் லாபங்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ், டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள். அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் வந்து பொறுமையாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, அப்பாக்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் குடும்பத்துக்காக இருக்கிறதுக்கான ஆய்வும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், தேவையில்லாத ஒரு சந்தேகத்தை மண்டையில் போட்டு வளர்த்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுமே இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன். 4 மற்றும் 7ஆம் அதிபதி புதன் 12ல் இருக்கும்போது சுப செலவுகள், வீட்டு பராமத்து செலவுகள், வண்டி பராமத்து செலவுகள், அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். 5ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், குழந்தைகளால் நல்ல சந்தோஷம், குதூகலம்லாம் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 6ஆம் அதிபதியான சூரியன். 6ஆம் அதிபதி சூரியன் வந்து ஒரு ராசியிலே இருக்கும்போது வேலை சம்மந்தமாக விஷயத்தில் கொஞ்சம் எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு 2-3 நாள் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். இப்போது மேனேஜ்மெண்ட்டில் வந்து உங்களை வந்து கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக பார்ப்பாங்க. கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 12ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள், மனைவிக்காகவும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து ராசியிலே இருக்கும்போது எமோஷன், நடக்காத ஒரு விஷயம் 3ங்கிறது வந்து இல்யூஷன்லேயே போகிறது. அதே மாதிரி எங்கேனாச்சும் பேப்பர்ஸ், செக்ஸு, இஎம்ஐஸ் சம்மந்தமான விஷயம் ஒரு டென்ஷன் வந்து போகும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது தந்தைக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, பிரயாணங்கள், இதெல்லாமே கொஞ்சம் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்பை நிறைய கொடுக்கும். குடும்பத்துக்காகவும் நம்ம நிறையா செலவு பண்ணுவோங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வண்டி வாகன துறையில் இருக்கவங்க வந்து நல்ல லாபம், நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, பெரிய ஒரு பாப்புலாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சில பேர் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும், மேற்படிப்புக்காக கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் செலவுகள் கண்டிப்பாக இருக்குங்க. 11ஆம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு ராசியில் பெருசாக சம்பாதிக்கணும், பெரிய லெவலில் வரணும், ஒரு பிக் ஷாட்டாக தான், ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 1000 கோடி சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் மைண்டில் ஓடினே இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. பட்டு பண்ண முடியுங்க. அதுக்கு வந்து நான் கரெக்டாக வந்து ஒரு பிளான் பண்ணும்போது எல்லாராலையும் எதுவும் முடியத்தான் செய்யுன்றது தான் உண்மையான விஷயம்.